ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சர்வீஸ் நவ் இன்டர்ன்ஷிப்பில் வந்து 3 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க. அதில் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டமெண்டல் ஜெனோடோ வெர்ஷன். அது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாராச்சும் அதை கம்ப்ளீட் பண்ணலன்னா அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2வது கோர்ஸ், அதாவது இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2வது கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு சர்வீஸ் நவ் ஜூரிக் வெர்ஷன். ஓகேங்களா, வெல்கம் டு சர்வீஸ் நவ் ஜூரிக் வெர்ஷன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் நவ் யூனிவர்சிட்டி ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு சர்ச் பாரில் வெல்கம் டு சர்வீஸ் நவ்னு சர்ச் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டிங்கன்னா வெல்கம் டு சர்வீஸ் நவ் அப்படி அந்த நேமில் இருக்க எல்லா கோர்ஸும் வந்து லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும் வெல்கம் டு சர்வீஸ் நவ் ஜூரிக் அப்படின்ட்டு 3 hours 15 minutes. மாற்றி சூஸ் பண்ணிடாதீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். அந்த டீட்டெயில்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் கிளிக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்ரோல்மெண்ட் கொடுத்துருங்க. என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் அக்ரி, அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 இது பேசிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொடுத்து ஸ்டார்ட் கோர்ஸ் கேட்கும். ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 குவிஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து சர்வீஸ் நவ் யூனிவர்சிட்டி, செகண்ட் ஒன்னோட வந்து எனி ரோல் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். இது கிளிக் கொடுத்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆயிரும். இது 100% கம்ப்ளீட் ஆனால் தான் அடுத்த இதுக்கு போவோம். இன்ஸ்டன்ஸ் ஹெல்ப் வீடியோ, இது வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே வந்து அது வந்து டிக் ஆயிரும். அடுத்து சர்வீஸ் நவ் ஏபிஐ பிளாட்ஃபார்ம் ஓவர்வியூ, இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சுட்டு சேம் வெல்கம் டு சர்வீஸ் நவ் கோர்ஸ் ஓவர்வியூவில் எப்படி ஸ்டார்ட் வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். நீங்கள் அந்த ஸ்டார்ட் கோர்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் டிக் ஆகிட்டே வரும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் லாஸ்ட்டில் க்ரீன் கலர் பட்டனில் ஏதாச்சும் எழுதியிருக்கும், கண்டினியூ சர்வீஸ் நவ் பிளாட்ஃபார்ம் நாலேஜ் அந்த மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குவிஸ் இருக்கும். இந்த குவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒன்று கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். சப்போஸ் அந்த ஆன்சர் ராங்காக இருந்து நீங்கள் வந்து 100% எடுக்கலைன்னா உங்களால் வந்து அடுத்த இதுக்கு போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்ததில் வந்து 3 கொஷினில் ஒரு கொஷின் தான் கரெக்டு, 2 கொஷின் தப்பு. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 33% தான் இருக்குது. அடுத்த இதுக்கு போகணுன்னா 50% வேணும். ஸோ ட்ரை அகைன் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னா, ஃபஸ்ட் ஒன்றுக்கு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு, ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஒர்க் ஃப்ளோஸ், கஸ்டமர் ஒர்க் ஃப்ளோஸ், ஐடி ஒர்க் ஃப்ளோஸ், கிரியேட்டர் ஒர்க் ஃப்ளோஸ். அடுத்து செகண்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சென்டர். அடுத்து தேர்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நவ் டெவலப்பர் ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இதுக்கும் கொடுத்துட்டு அடுத்து கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நேவிகேஷன் அண்ட் ஆக்சஸ் மாடியூல். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு இது கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் கோர்ஸ் கேட்கும். அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி குவிஸ் இருக்கும். அதில் 3 or 4 சம்டைம்ஸ் 5 கொஷின்ஸ் கூட வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து பின் த மெனு. செகண்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா லாங்குவேஜ், ரிலிஜன், டிஸ்பிளே, நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்சசிபிலிட்டி. தேர்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நவ் யூனிவர்சிட்டி. இப்போ எனக்கு வந்து 100% வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் ஹெல்ப் வெல்கம் டு சர்வீஸ் நவ். இதை கிளிக் பண்ணிங்கனாலே டிக் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நேவிகேஷன் அண்ட் ஆக்சஸ் டாஸ்க். இதுதான் வந்து நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெக்வெஸ்ட் லேப் இன்ஸ்டன்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா மேலே பிளாக் கலர் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஓப்பன் மை இன்ஸ்டன்ஸ்னு வரும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 20 minutes வெயிட் பண்ணணும் ஆர் 10 minutes ஆச்சும் வெயிட் பண்ணணும். இது வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து செட் ஆகிறதுக்கு. இப்போ 10 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அட்மின் சிஸ்டம் அப்படின்னு வரும். அது கேன்சல் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நேவிகேட் டு யூசர் மெனு அண்ட் சேஞ்ச் த. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் ஆப்ஷன் இம்பர்சனேட் யூசர் அதை கிளிக் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் யூசர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா வரும். பிளாட்ஃபார்ம் யூசர் செலக்ட் பண்ணிட்டு இம்பர்சனேட் யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5th ஒன் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஆல் இருக்கும். அந்த ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நேவிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த பின் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேவிகேட் டு செல்ஃப் சர்வீஸ்
நாலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாரில் செல்ஃப் சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து நாலேஜ் அண்டர் த செல்ஃப் சர்வீஸ் நாலேஜை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆக்டிவ் ஃபேவரட்டில் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அந்த லேண்டிங் பேஜுக்கு வந்து வேலிடேட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு டாஸ்க் வேலிடேஷன் சக்ஸஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 13% பாசிட்டிவ்னு வருது. அடுத்த டாஸ்க் லிஸ்ட் அண்டு ஃபில்டர்ஸ் மாடியூல். பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்டு ஃபில்டர் மாடியூல்ஸில் ஃபஸ்ட்டு இது வந்து அதே மாதிரி தான் ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு குவிஸ், அந்த குவிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா 5 கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து ஏ ரெக்கார்ட் இன் ஏ டேபிள். செகண்ட் கொஷினோட ஆன்சர் வந்து பியர்டு கிரம்ஸ். தேர்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஃபோர்த்தோட ஆன்சர் வந்து 3 இது செலக்ட் பண்ணணும், ஃபீல்டு, ஆப்ரேட்டர் அண்டு வேல்யூ. ஃபிஃப்த்தோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ரைட் கிளிக் ஏ ஃபீல்டு, செலக்ட் அசைன் டேக், தென் ஆட் ஏ நியூ டேக். தேர்ட் ஆப்ஷன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு 100% வந்து வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டாஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கீழே இருக்க ஒவ்வொரு மாடியூல்லையும் ஒரு இது இந்த மாதிரி லெசன்ஸ், இன்னொரு இது தான் டாஸ்க்கு. இந்த டாஸ்க் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இன்சிடென்ட்டு போயிட்டு ஆல் போகணும். இப்போ வந்து அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு சர்ச்சிங்கில் இன்சிடென்ட் INC போடுங்க, INCIDNT. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்டில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க, அதுதான் இன்சிடென்ட்டு. இப்போ இன்சிடென்ட்டில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா ஷோ ஹிடன் ஃபில்டர், அதாவது ஃபனல் ஐக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஃபில்டர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த 3 ஃபீல்டை வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட், சூஸ் ஃபீல்டுன்னு இருக்கிறதுல ஸ்டேட் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறதுல இஸ் நாட், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல க்ளோஸில் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் ஆப்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னொரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். இதில் வந்து அசைன்மெண்ட் குரூப் கிளிக் பண்ணிட்டு இஸ் நாட் எம்டி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அண்ட் ஆப்ரேஷன் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்டு சூஸ் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா அசைன்டு டு, இது வந்து இஸ் நாட் எம்டி கிளிக் பண்ணிட்டு ரன் கொடுத்துருங்க. ரன் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ ஷோ ஆகும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் வந்து ஆன் ஹோல்டு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இன் ப்ராக்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி ஸ்டேட்டில் வந்து அந்த 1 கிரிட்டிக்கல் அதுக்கு நேராக இருக்கிற ஆன் ஹோல்டுக்கு பதிலாக இன் ப்ராக்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது 1 கிரிட்டிக்கலுக்கு ஸ்டேட்டாக இருக்கிற ஆன் ஹோல்டுக்கு பதிலாக இன் ப்ராக்ரஸ், அதை டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் இன் ப்ராக்ரஸ் செலக்ட் பண்ணி டிக் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். அடுத்தது அதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா பர்சனலைஸ்டு லிஸ்ட். பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் வந்து டூல்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும் அந்த ஆக்ஷனுக்கு பக்கத்தில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் பாக்ஸில் ஓப்பன்டு அதை வந்து கொடுத்து ரிமூவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி அப்டேட்டட் பை அதையும் ரிமூவ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு INC4055 அந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து கேட்டகரி வந்து சாஃப்ட்வேர்னு செட் பண்ணோம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸில் கேட்டகரி வரும். கேட்டகரியில் சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான், வேலிடேட் டாஸ்க் கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல் 25% ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஃபார்ம்ஸ் மாடியூல். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸ் லெசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூஸ் பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் லிஸ்ட்ஸ். செகண்ட் ஒனோட ஆன்சர் வந்து செலக்ட் பர்சனலைஸ்டு ஃபார்ம். ஆப்ஷன் பி செலக்ட் பர்சனலைஸ்டு ஃபார்ம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அன்செக்டு அண்டு செலக்டட் 1, 3 செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒனோட ஆன்சர் வந்து மேனிடரி ஃபீல்டு. அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து ஃபார்ம்ஸ் டாஸ்க் போகலாம். ஃபார்ம் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆலில் போயிட்டு சர்ச்சிங்கில் வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் நியூ, சர்ச்சிங்கில் வந்து ப்ராப்ளம்க்கு டைப் பண்ணுங்கள். ப்ராப்ளமில் கிரியேட் நியூ கிடச்சிது. கேட்டகரியில் நெட்வொர்க் ஐடி சர்வர், கேட்டகரியில் நெட்வொர்க், தென் சர்வீஸில் ஐடி சர்வீஸ். கேட்டகரியில் ஐடி சர்வீஸ், தென் இம்பேக்டில் 2 மீடியம், அர்ஜென்சிலையும் 2 மீடியம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் குரூப்பில் வந்து நெட்வொர்க்.
அடுத்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் அங்கே கொடுத்துக்கிறத வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. சேம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த 3 லைனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் ஃபேவரட் இருக்கும், அதை கொடுத்து கிரியேட் டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், வேலிடேட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஆச்சு. இப்போ எனக்கு 25%லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 25%லேருந்து 30% வந்துச்சு. அடுத்து வந்து அடுத்த மாடியூல் என்னென்னா டாஸ்க்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் மாடியூல். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெசனை வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி சூஸோட ஆன்சர் அப்படியே வீடியோ பார்த்து போட்டுருங்க. ஜஸ்ட்டு 50%க்கு மேலே வந்தாலே போதும். சப்போஸ் அப்படி வரலன்னா ட்ரை அகைன் கொடுத்து அகைன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். 100% வந்துருச்சு. இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் சர்ச் பண்ணுங்கள். அந்த சர்ச் பாரில் செல்ஃப் சர்வீஸ், அண்டர் த செல்ஃப் சர்வீஸ் விஷுவல் டாஸ்க் போர்டு. அந்த விஷுவல் டாஸ்க் போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஏ நியூ விஷுவல் டாஸ்க் போர்டு அந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு போர்டோட நேம் வந்து மை ரெக்வஸ்ட்னு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது அப்படியே இங்கே என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த போர்டோட நேம் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. செகண்ட் அதே மாதிரி டு டூங்கிறதுக்கு பதிலாக ப்ராப்ளம்ஸ்னு ரீநேம் பண்ணோம். அந்த டு டூவை கிளிக் பண்ணிங்கன்னா வரும், அங்கே ப்ராப்ளம்ஸ்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி டூயிங்க்கு பதிலாக இன்சிடென்ட், டன்னுக்கு பதிலாக சேஞ்ச். இதே மாதிரி இந்த 3 இதுக்கும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஃபேவரட்ஸில் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ண ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளமை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து ஆட் டு விஷுவல் டாஸ்க் போர்டு. அந்த 3 இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு விஷுவல் டாஸ்க் போர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டர்னு வருது. வியூ போர்டு கொடுத்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கீழே வந்து அந்த நம்ம ப்ராப்ளம் இது வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். இதுக்கு வந்து வேலிடேட் டாஸ்க்கு கொடுத்துருங்க. இந்த இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த மாடியூல் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அனலிட்டிக்ஸ் மாடியூல். இது சேம் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு லெசன் வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். குவிஸுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்து போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அனலிட்டிக்ஸ் டாஸ்க்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா நேவிகேட் டு இன்சிடென்ட், அண்டர் த இன்சிடென்ட் ஆல் கிளிக் பண்ணோம். சர்ச்சிங் பாரில் வந்து இன்சிடென்ட்டு சர்ச் பண்ணிட்டு அந்த இன்சிடென்ட்டு கீழே இருக்க ஆளை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் சர்ச்சிங் அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து இஸ் நாட், அடுத்த பாக்ஸில் வந்து க்ளோஸ்டு செலக்ட் பண்ணிட்டு ரன் கிளிக் பண்ணுங்கள். ரன் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் த ப்ரியாரிட்டி காலமாக ரைட் கிளிக் பண்ணிட்டு பை சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பை சார்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இங்கே அந்த பை சார்ட்டுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணோம். இங்கே கொடுத்துருக்க நேம் வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த ஐ சிம்பிள் இருக்கும். இந்த ஐ சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிட்டு அங்கே இருக்க நேமுக்கு பதிலாக அங்கே காப்பி பண்ண நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிட்டு சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்கலன்னா நீங்கள் ரீநேம் பண்ணது வந்து சேவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆட் டு டேஷ்போர்டு இருக்கும். அந்த ஆட் டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு நியூ டேஷ்போர்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பை சார்ட் வந்து இங்கே சின்னதாக ஸ்மால் சைஸில் ஷோ ஆகும். இப்போ வந்து இதுக்கும் வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும். என்னென்னா இன்சிடென்ட் ஓவர்வியூ. இங்கே இருக்க இன்சிடென்ட் ஓவர்வியூங்கிறத காப்பி பண்ணிட்டு சேம் அதே மாதிரி இன்சிடென்ட் ஓவர்வியூங்கிறத காப்பி பண்ணிட்டு வந்துட்டு கேன்சல் கொடுத்துருங்க. இந்த அன்டைட்டில்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீநேமில் வந்து இன்சிடென்ட் ஓவர்வியூங்கிறத அந்த பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அன்டைட்டிலுக்கு பதிலாக இன்சிடென்ட் ஓவர்வியூன்னு வந்துடும். ஓவர்வியூ வந்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து வேலிடேட் டாஸ்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 50%இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 63 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்த மாடியூல் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் மாடியூல். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடுத்து டாஸ்க்கு போகலாம். நாலேஜ் பேஸ் சப்மிஷன் டாஸ்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன பண்ணால் நேவிகேட் டு செல்ஃப் சர்வீஸ் எம்ப்ளாயி சென்டர். இப்போ வந்து அண்டர் த செல்ஃப் சர்வீஸ் எம்ப்ளாயி சென்டர்
சர்ச்சிங்கில் செல்ஃப் சர்வீஸ்னு சர்ச் பண்ணிட்டு அது கீழே எம்ப்ளாயி சென்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து தனியாக இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டெக்னாலஜி சர்வீஸ்னு லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி ஃபார் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் நாலேஜ் பேஸ்னு ஒரு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் 2 கொஷினுக்கு. அந்த கொஷினுக்கான ஆன்சரும் வந்து அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணுறப்ப எந்த ஒரு ஸ்பேஸும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் வந்து எரர் ஷோ ஆகும். பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு வந்து ஐடி வந்து க்ரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு RQ001001 கிரியேட்டர்னு காட்டுது. அவ்வளோதாங்க, இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த URL வந்து servicenow.com அப்புறம் இருக்கிற அந்த ஸ்லாஷ்லேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ போயிட்டு வேலிடேட் டாஸ்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு வந்து 63% வந்து 75 இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்த மாடியூல் சர்வீஸ் கேட்லாக் மாடியூல். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெசனை வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒனோட ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன், செகண்ட் ஒனோட ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், தேர்ட் ஒனுக்கு வந்து 3 செலக்ட் பண்ணோம், டாஸ்க்கு, ஐட்டம்ஸ், ரெக்வஸ்ட். அவ்வளோதாங்க, 100% வந்துருச்சு. இப்போ வந்து டாஸ்க்கு போகலாம், சர்வீஸ் கேட்லாக் டாஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸில் சர்வீஸ் கேட்லாக்கு போகணும். இப்போ வந்து அந்த சர்ச்சிங்கில் அண்டர் செல்ஃப் சர்வீஸ், சர்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் அண்டர் சர்வீஸ் கேட்லாக். இப்போ கேட்லாகில் போயிட்டு செலக்ட் த ஆஃபீஸ். பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் ஷோ ஆகும். அதில் வந்து ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஷோ ஆகும். அதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்டென்ஷன் IP 564, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேஜ் வரும். அதில் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துக்கோங்க. அகெயின் பேக் வந்துட்டு இப்போ வந்து சாஃப்ட்வேர் கேட்டகரிக்கு போகணும். அகெயின் கேட்டகரிக்கு வந்துட்டு சாஃப்ட்வேரில் போயிட்டு Adobe Acrobat Pro, அதை வந்து சேம் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணால் ப்ரொசீட் டு செக் அவுட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்க்யூ யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் சப்மிட்டட்னு வரும். இப்போ வந்து வேலிடேட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா 75%லேருந்து 88% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்த மாடியூல் வந்து விஷுவல் ஏஜென்ட் லெசன். சேம் அகைன் இதில் இருக்க ஃபஸ்ட்டு கிஷோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ஸ்லாக்கு, நவ் மொபைல் ஆப்ஸ். அடுத்து செகண்ட் ஒனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து விஷுவல் ஏஜென்ட் டாஸ்க்கு வரணும். விஷுவல் ஏஜென்ட் டாஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா அந்த URL servicenow.com அதுக்கு அடுத்தது /SP இருக்கணும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு servicenow.com /SP போட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேட் விண்டோன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணணும். அது வந்து சேட் பாட் மாதிரி. அதில் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அது வந்து 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். பாஸ்வேர்ட் ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு வருது. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் நம்பர் வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா KB001003 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் ஷோ ஆகும். அதில் வந்து ஹெல்ப்ஃபுல் கேஸ் கிளிக் பண்ணிட்டு ரேட் திஸ் ஆர்டிக்கலில் 5 ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு போஸ்ட் ஏ கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் என்ன வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து திஸ் ஆர்டிக்கல் இஸ் யூஸ்ஃபுல் டு மீ நான் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து வேலிடேட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், 100% முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் என்னென்னா வெல்கம் டு ServiceNow Zurich வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா யூ earned 195 பாயிண்ட்ஸ் அண்ட் நியூ அச்சீவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ServiceNow ஷோ ஆகுது. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.